ஒரு பெண்ணா இதை பார்க்கும்போது இந்த திமுக ஆட்சிக்கு கீழே தான் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி மேம் இருக்கு உங்களுக்கு? திமுக ஆட்சி எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட எல்லா தமிழகத்தில் இருக்கிற மேக்சிமம் மக்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. என்னோட எதிர்பார்ப்பும் அதுதான். தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்குது பெண்கள் பாதுகாப்பு. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு எதுவுமே பண்ணலங்க. என்ன பண்ணிடுறாங்க? எதுவும் பண்ணல. சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவன் குடிகாரனா போதையில் இருக்கானா அப்படி பார்த்து பயந்து தான் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்காக இதே சரியான நடைமுறைக்கு கொண்டு வர தவறிய இந்த தமிழக முதல்வரும் இந்த திமுக ஆட்சியும் வெகு சீக்கிரத்துல ஒழியணும். இப்ப அவரோட ஆட்சி இவரோட ஆட்சியை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்காகவாது திரு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். எடப்பாடி பிரச்சனை இல்லாதான். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தான் சார். கொரோனா டைம்லேயே வந்து இவ்வளோ கோடி கடன் வாங்கல. எடப்பாடி பழனிசாமி பொருளாதாரம் கரெக்டாக இருந்தது, கடன் சுமை கம்மியாக இருந்தது. தமிழ்நாடு கடன் சுமை இப்போ வந்து கடன் சுமை அதிகமாக இருக்கு. பள்ளி கல்வித்துறை வந்து ஒழுங்காவே இயங்கலைன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரைப்பட நடிகர் உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவர். இப்பவும் அவர் அதே மைண்ட் செட்ல தான் இருக்கிறாரு. அத்தனை பேரும் லேப்டாப்பை வாங்கிட்டு அந்த முதலமைச்சரோட படத்தை எப்படி நீக்கிறதுன்னு யூடியூப்ல வீடியோ போடுறான். இவங்க வந்து ஊழல் நிறைந்த ஒரு மாநிலம்னு பேர் வேற வாங்கியிருக்காங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன்ங்கிற மாதிரி தானே இருக்கு. 3 சீலே தானே ஓட்டிட்டு இருக்காங்க. தமிழக அரசு அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப துணை முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் அவரும் அப்படிதான், நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், டேடிக்கு பயப்பட மாட்டேன், பஞ்சு டைலாக் தான் விட்டுட்டு இருக்காரே தவிர நியாயமா ஒரு விஷயமும் நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கூட தடுத்து வச்சிருக்காங்களோ. வாங்கினதை வாங்கினேன்னு சொல்லவும் முடியல, வாங்கலேன்னு சொல்ல முடியலன்னா அப்போ யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்களை ஏமாத்துறீங்க. அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாமா? இவங்க நடத்துற தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணுங்கிற போது எடப்பாடியார வந்து குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லையே. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழக மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க. அதனால அவர் வரணுங்கிறது எல்லாரோட விருப்பமா இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்க சூழலுக்கு இந்த திமுக ஆட்சியை தமிழ்நாட்டை விட்டு ஓடணும், எடப்பாடி அவர்களோட ஆட்சியை தமிழ்நாட்டில் மலரணும் அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட பாஜகவின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியின் அமைப்பாளரான திருமதி விஜயலட்சுமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழலுக்கு பார்த்தோன்னா எங்க பார்த்தாலுமே பல குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு. ஒரு பெண்ணா இதை பார்க்கும்போது இந்த திமுக ஆட்சிக்கு கீழே தான் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி மேம் இருக்கு உங்களுக்கு? திமுக ஆட்சி எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட எல்லா தமிழகத்தில் இருக்கிற மேக்சிமம் மக்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. என்னோட எதிர்பார்ப்பும் அதுதான். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து சும்மா நடந்து போகிறவங்கள வெட்டிடுறாங்களாம், பஸ்ஸுக்காக காவல் இருக்கிறவங்கள வெட்டிடுறாங்களாம். சமீபத்தில் நாங்குநேரியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தமிழகமாக இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான். சட்டம் ஒழுங்கை சரியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தலைவர்கள் வந்து இதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்கிறது தான். சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற தவறுகள் இதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போதையில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் போடுறாங்க. அப்படின்னா போதை வந்து அவ்வளோ தூரம் இந்த தமிழகத்தை சீரழிச்சிட்டு இருக்கு. இவன் குடிகாரனா போதையில் இருக்கானா அப்படி பார்த்து பயந்து தான் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்காக இதே சரியான நடைமுறைக்கு கொண்டு வர தவறிய இந்த தமிழக முதல்வரும் இந்த திமுக ஆட்சியும் வெகு சீக்கிரத்துல ஒழியணும். மக்கள் வந்து நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது நிறையவே இருந்துச்சு. இப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது வீட்டை விட்டே வெளியே வர முடியல, பட்ட பகல்ல கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வருதுல மேம். இந்த சமயத்துல எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்திருந்தா பெண்களுடைய பாதுகாப்புன்றது எப்படி இருந்திருக்கும் மேம்? எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்ததை வச்சுதான் நம்ம இப்ப கம்பேர் பண்ண முடியும். அவரோட ஆட்சியில இவ்வளவு சீரழிவு கிடையாது. போலீஸ் துறைக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பவர் கொடுத்திருந்தாங்க. அந்த பவர் மூலமா வந்து அரசாங்கம் வந்து நல்லபடியா வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து காப்பாற்றப்பட்டது. இப்ப அவரோட ஆட்சி இவரோட ஆட்சியை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்காகவாது திரு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது வந்து
ஒரு விஷயமா இருக்கு. மேம் இப்ப இந்த சட்டம் அதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் முதல்வரா இருந்த காலத்துல அவருடைய துறை அமைச்சர்களுமே ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க. ஒவ்வொரு பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும், சுகாதாரத்துறையா இருக்கட்டும், அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அதாவது ஜெயலலிதா அம்மையார் எப்படி ஒரு ஆட்சியை கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஆட்சியை தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழகத்துல அப்படி கிடையாது இல்ல மேம். ஏன்னா முதல்வர் ஒரு பக்கம் போறாரு, துறை அமைச்சர்கள் அந்த துறைக்கு வர்றதில்ல. இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேகர் பாபு அவர்கள் பேசுறாரு. ஏன் பேசுறாருன்னு தெரியல. பள்ளி கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் பேந்துட்டு விழுது. ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வின்றது ஒரு பேசிக்கான விஷயம், சுகாதாரம்ன்றது ஒரு பேசிக்கான விஷயம். ஆனா அடிப்படையே இங்க இவ்வளவு மோசமா பண்ணி வச்சிருக்காங்கன்றதை ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல மேம். அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. குழந்தைங்களுக்கு புத்தகம் எடுத்துகிட்டு வந்தாங்க, யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, செருப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா ஆட்சி காலத்தில் பள்ளி குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இப்படி அது அவங்களோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லபடியாக பள்ளிக்கூடங்களுக்கு போகணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இப்படி பார்த்து பண்ணாங்க. அது மாதிரி பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கறதாகட்டும், அதை பராமரிக்கிறதாகட்டும், இது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் ஒழுங்காகவே நடந்துக்கிட்டு இருந்தது. இவங்களோட அந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரைப்பட நடிகர் உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர். இப்பவும் அவர் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஒரு பள்ளி கல்வித்துறையோட அமைச்சர், நம்ம அந்த குழந்தைகளோட எதிர்காலமே நம்ம நம்பி தான் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு முற்போக்கு சிந்தனையுமே அவர்கிட்ட இல்லை. அவர் பேசுகிறதோ இப்போ சமீபத்தில் அந்த கரூர் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அவர் அழுறதே செயற்கையாக இருந்தது. எல்லாருமே இவருக்கு உலக மகா நடிகர் பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் கலாய்க்க கூட செஞ்சிருந்தாங்க. ஆமா, ஆஸ்கார் விருது கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நடிப்பு பச்சையா இருந்தது. அதாவது ஒரு வருத்தம் நடந்துடுச்சு அது கூட இல்லை அவர்கிட்ட. அவர் பண்றது எல்லாமே நடிப்பாக தான் இருந்தது. அதனால அவருக்கு அந்த அவார்டுக்கு அவர் சொந்தக்காரராக தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த லேப்டாப் எல்லாம் அம்மா கொடுத்தாங்க இல்லையா, அது குழந்தைங்க நல்லா வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, இந்த திமுக ஆட்சியில் லேப்டாப்பை யாருக்கு கொடுத்துருக்காங்க? காலேஜ் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவன் நாளைக்கு நம்மளுக்கு ஓட்டு போடுவான். அத்தனை பேரும் லேப்டாப்பை வாங்கிட்டு அந்த முதலமைச்சரோட படத்தை எப்படி நீக்கிறதுன்னு யூடியூப்பில் வீடியோ போடுறான். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. மக்களுக்கு அடிப்படை தேவைகளே செய்யாமல் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை ஒழுங்காகவே இயங்கலைன்னு தான் சொல்லணும். இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் மத்திய அரசு கொடுத்த நிதியே தனியார் பள்ளிகளுக்கு இன்னுமே இவங்க கொடுக்கல. அதுக்கே பள்ளிக்கல்வித்துறையில் அந்த தனியார் அமைப்புகளெல்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏழை மாணவன் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறதுக்கு தான் அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் குழந்தைங்க ஃப்ரீயாக படிக்கலாம். இந்த பள்ளிக்கூடத்தை 1 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற குழந்தைங்கள் அதில் எலிஜிபிலிட்டியாக வராங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மத்திய அரசு கொடுத்த நிதியை இன்னும் இவங்க கொடுக்காம வச்சுட்டு இருந்தாங்கன்னா தனியார் பள்ளிகள் எப்படி அவங்களெல்லாம் இனிமேல் அட்மிஷன் போடுவாங்க? அந்த ஸ்கீமில் அந்த குழந்தைங்கள சேர்க்கவே முடியாது இல்லையா? இது மாதிரி அதாவது வசதி குறைவான மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் இவங்க செய்யலை. அரசு பள்ளிகளை அதை சீரமைச்சு அதை ஒரு தகுதி வாய்ந்த குழந்தைங்களை எல்லாம் சேர்க்கறதுக்கான முயற்சிகளும் இவங்க எடுக்கலை, எதுவுமே பண்ணலை. மொத்தத்திலே இவங்க இந்த பள்ளி கல்வித்துறை இயங்காத ஒரு துறையாக தான் இருக்கு. மேம் இப்போ பல திட்டங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்னாலும் ஆக்சுவலாக இந்த 4-5 வருஷத்துல ஒரு விஷயம் மட்டும் மக்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு மேம், தலைவலி. என்ன எடுத்தாலும் ஒரு பிரச்சனை. அதாவது முக்கியமா பேசிக்கான அடிப்படை விஷயங்கள், மருத்துவம் பிரச்சனையா இருக்கு, பள்ளிகள் பிரச்சனையா இருக்கு, வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஒரு செப்பல் கம்பெனில ஒரு 1500 இடம் தான் இருக்கு. ஆனா அதுக்கு போறாங்க ஒரு 2 லட்சம் பேர் கிட்ட போயிருக்காங்கன்றப்போ தமிழகம் உண்மையாலுமே இந்த கடைசி 5 வருஷத்துல அவ்வளவு மோசமான இடத்துக்கு போயிடுச்சா மேம்? அது வேலை வாய்ப்பே இல்லை. அதாவது இருக்கிற தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. புதுசாக வேலை வாய்ப்பு வந்தால் தான் இப்போ படிச்சுட்டு வெளியே வர பசங்களுக்கு வேலை கிடைக்கும். இவங்க தான் எதுவுமே புதுசாக ஒன்றும் பெருசாக ஆரம்பிக்கலைல்ல. மத்திய அரசோட ஒத்து போகலை. மத்திய அரசோட ஒத்து போனால் அங்கே கொடுக்குற நிதியை வாங்கி ஏதாவது ஆரம்பிச்சிருக்கலாம், அதுவும் பண்ணலை. இவங்க ஊழல் நிறைந்த ஒரு மாநிலம்னு பேர் வேற வாங்கியிருக்காங்க. புதுசாக வெளிநாட்டிலேருந்து இங்கே தொழில் தொடங்குற நிலைமையிலே இல்லை.
நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை இங்க வர வேண்டியது ஆந்திராக்கு போயிடுச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க ஒன்றும் தெளிவானவங்களாவே இல்லையே. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன்ங்கிற மாதிரி தானே இருக்கு. 3 சீலே தானே ஓட்டிட்டு இருக்காங்க. தமிழக அரசு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால வேலை வாய்ப்பு எதுவும் இல்லை. இனிப்பா அடுத்த ஆட்சி இவங்க போய் புது ஆட்சி வந்தாதான் புதுசா தொழிற்சாலைகள் இதெல்லாம் ஆரம்பிச்சாதான் இப்ப படிச்சு வர குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பே வரணும். அதுக்காகவே இவங்க மாறிதான் ஆகணும். இந்த ஆட்சி கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. மேம் இப்போ சொன்னீங்க படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு. இங்க படிப்பே பிரச்சனையா இருக்கு மேம். ஏன்னா அரசு பள்ளிகளுடைய தரம்ன்றது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டு போகுது. என்னைக்கு எப்போ மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுவும் தெரியல. சாப்பாடுல என்ன பள்ளி விழுந்து கிடக்குமா கரப்பாம்பூச்சி விழுந்து கிடக்குமான்னு தெரியல. இந்த அளவுக்கு மோசமா மாணவர்களை நடத்திட்டு அன்பில் மகேஷ் என்ன சொல்றாருன்னா, அரசு பள்ளி மாணவர்களுடைய தரத்தை பாத்தீங்களா, உலக அளவுல எங்க மாணவர்களுடைய அறிவு அளவுக்கு யாருக்குமே இருக்காதுன்னு பெருமை வர பேசிக்கிறாங்களே. அதாவது அரசு பள்ளி மாணவர்கள்னு இவர் ஒரு போட்டோ ஷூட் நடத்தினாரு கொஞ்சம் மாணவர்களை கூட்டிட்டு போய். இவங்க நல்ல நாடகம் நடிக்கிறதுக்கு சரியான ஆளுங்க. அதுதானே தவிர மற்றபடி நிஜமாவே அரசு பள்ளிகள்லாம் எதுவுமே தரமா கிடையாது. மொத்தத்துல படிப்பே சரியா இல்லை. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா தனியார் பள்ளிகள் வளரணும், இந்த அரசு பள்ளிகள்லாம் மூடுனா அவங்களுக்கு செலவில்லை. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அரசு பள்ளியில ஆசிரியர் இல்லை, குழந்தைங்க இல்லை, அதனால ஆசிரியர் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறோம், இப்படி சொல்லி அதையெல்லாம் ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு தேவையான தனியார் பள்ளிகள் எல்லாம் சிறப்பா இருக்கணும். ஏன்னா மத்திய அரசு மும்மொழி கொள்கையை பள்ளி குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அதை பகிரங்கமா தடுத்தாங்க. அதாவது அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாமா, இவங்க நடத்துற தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணுங்கிற போது பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு என் குழந்தை இன்னும் ஒரு லாங்குவேஜ் கூட படிக்கணும், ஒரு அப்படி இருக்கணுங்கிற ஆசையில எல்லாரும் உடனே வாங்கி போய் குழந்தைங்களை தனியார் பள்ளிகளில் சேர்க்கறதுக்கு தான் ஆர்வம் இருக்காங்க. இப்ப இருக்கிற அரசு பள்ளியில இதை இவங்க செயல்படுத்தினா இல்லாத ஏழை மாணவர்கள் அங்க போய் படிப்பாங்கல்ல. அப்ப இவங்களோட எண்ணம் என்ன, அரசு பள்ளியை க்ளோஸ் பண்ணணும், தனியார் பள்ளிகள் வளர்த்தணும். இப்ப இவங்க எல்லாமே ஒரு வியாபார நோக்கத்தோட பண்றாங்க. அதனால பொதுமக்களுக்கோ மாணவர்கள் நலனிலே எந்த அக்கறையுமே இல்லை இந்த திமுக அரசு. அதுல இன்னொரு விஷயம் வேற சொல்றாங்க, எல்லா பெற்றோரும் தான் பிள்ளைகளை தனியார் பள்ளியில சேர்க்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்களோட பொருளாதாரத்தை நாங்க உயர்த்தி இருக்கோம்லங்க. அது கிடையாது, பொருளாதாரத்தை உயர்த்தல. இவங்க பள்ளியில தரம் இல்லாததுனால கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு போறாங்களே தவிர இவங்க என்ன பொருளாதாரத்தை உயர்த்தினாங்க. 2021க்கு முன்னாடி ஒரு 5000 ரூபா இருந்தா ஒரு சாமானியமா ஒரு குடும்பத்தை நடத்தலாம். இப்போ முடியுமா? இப்போ ஒரு 4-5 வருஷத்துல எல்லா பொருளுக்குமே விலைகள் பயங்கரமா ஏத்து. ஒரு வாடகை வீட்டுல இருந்தா கூட அந்த வாடகை வீட்டுல இருக்கிறவன் கரண்ட் கட்டணம் எவ்வளவு வருது, வாடகையோட மிஞ்சி போய் கரண்ட் கட்டணம் இருக்கு. அப்ப எப்படிதான் சாமானிய மக்கள் வாழ்றது? இவங்களோட விலைவாசி உயர்வு எல்லாமே இவங்க உயர்த்திட்டு கண் துடைப்புக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இலவச பஸ் விடுறாங்க. இப்போ இப்போ ஆண்கள்லாம் வேலைக்கு போக தேவையில்லையா? இப்போ பஸ்ஸோட சார்ஜஸ் எல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு உயர்த்திட்டாங்கல்ல. இப்போ மகளிர் வேலைக்கு போறது கம்மியா தான் இருக்கும். ஆண்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் தான் அதிகமான பேர் வேலைக்கு போறாங்க, பெண்கள் கம்மியா தான் போறாங்க. இப்போ ஆண்களோட விலைவாசி இந்த பஸ் சார்ஜ் எல்லாம் ஏத்திட்டீங்கல்ல, அப்ப பாதிக்கப்படுவது ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் தானே பாதிக்கப்படுது. திமுகவோட ஆட்சி இந்த அளவுக்கு மோசமா இருக்கு, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, போக்குவரத்தும் சரியில்லை. இப்போ அதிமுக ஆட்சி களம் எடுத்துட்டோம்னா போக்குவரத்து அப்படின்றது அந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு அங்கேயும் தானங்க இல்லை அப்படின்ற கேள்வி வரும். ஆனா அதுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கறதும் பண்ணாங்க, திட்டங்களும் கொடுத்தாங்க, அதுக்கு தேவையான நடவடிக்கை எல்லாமே எடுத்தாங்க. ஆனா அந்த ஆட்சியில அது இல்லவே இல்லை. ஸோ இப்போ மக்களுக்குள்ள என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, திமுக ஆட்சி மறுபடியும் 2026ல வருதோ வரலையோ இந்த 5000 ரூபாய் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து மக்கள் மனசை திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்டிஏ தலைமையிலான அதிமுக ஆட்சி, என்டிஏ என்ன பண்ண போகுது இந்த தேர்தலில், என்ன செய்ய போறாங்க, என்ன 1 மாசம் தான் இருக்கு அப்படின்றப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. என்டிஏ இப்போ பண்ற இவங்களோட இந்த கொடுங்கோல் ஆட்சியில மக்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கெல்லாம் மக்களுக்கு இப்போ சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வந்துட்டோம் நாங்க. மக்களுக்கு இவங்க இவங்களால என்னென்ன பாதிப்பு அடைஞ்சிருக்கு, இந்த 5 வருஷத்துல இந்த நாட்டை எவ்வளவு சூறையாடி இருக்காங்க, இவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க, எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதெல்லாம் எதெல்லாம் கிடைக்காம பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இப்போ மக்களுக்கு எடுத்து சொல்லி இப்போ அடுத்த எலெக்ஷன்ல இவங்க ஓட்டு தான் கேட்க முடியும். அதுக்கப்புறமா
இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த முதலமைச்சராக வரும்போது என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு வந்து திட்டங்களாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து அவர் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ மக்கள் இவ்வளோ நாளும் வந்து கஷ்டப்பட்டதுனால ஒரு 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்து நாங்கள் சீரமைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்த டைம்லையும் சொன்னதெல்லாமே செஞ்சார். ஏன்னா அம்மா ஆட்சி ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செஞ்சார். இப்போ அவருக்கு வந்து சுமை தான் அது. எப்படின்னா ஒரு பெரிய தலைவர்கள் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், அம்மா அவர்களாகட்டும், அவங்க ஒரு நல்ல ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. அமைச்சு மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணினாங்க. இப்போ அதனால இவருக்கு வந்து என்னன்னா அந்த ஒரு பேரை இவர் காப்பாற்றியே ஆகணும். அதனால இன்னும் பெஸ்ட்டாக செய்யணுங்கிற ஒரு நிலைக்கு அவர் வந்து தள்ளப்படுறாரு ஆட்டோமேட்டிக். அதனால அவர் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அது தமிழக மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர் இருந்த டைமில் அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு இல்லையா மேம். ஆனா இப்ப ஒரு விஷயம் நம்மளால கண்டினியூஸா பார்க்க முடியுது. ஒண்ணு, எடப்பாடியார் அவர்களை பத்தி ஏதாவது அவதூறு பரப்புறாங்க. ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா எல்லா இடங்களையும் சொல்றது பாஜக அதிமுக கூட்டணி வந்து சிறப்பா இல்ல, என்னைக்காவது அது பிரிஞ்சிரும், கண்டிப்பா தேர்தலுக்குள்ள பாருங்களேன் என்னைக்காவது பிரியதான் போகுதுன்னு சொல்றாங்க. அவங்க கூட்டணியிலேயே பிரச்சனை இருக்குன்றது நமக்கு தெரியுதுதான். பட் இருந்தாலும் இப்படி ஒரு அந்த பூச்சாண்டி காட்டுற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே மேம். அதிமுக பாஜக கூட்டணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, உள்ளேயே அடிச்சுக்கிறாங்க தெரியுமா, உள்ளேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை போகுது தெரியுமான்ற மாதிரி தானே மெயின்டைன் பண்றாங்க. இப்போ திமுக வந்து எத்தனையோ கூட்டணி வந்து அவங்களும் தான் வைக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவும் அதிமுகவும் பாமக அமமுக எல்லா கட்சிகளுமே வந்து நல்ல நிலைமையில தானே போயிட்டு இருக்காங்க. இவங்க அளவுக்கு கேவலமா இல்லைல்ல. அது மட்டும் இல்ல, எடப்பாடியார வந்து குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லையே. இவங்க என்னதான் போய் சொன்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகல, அதுதான் உண்மை. ஏன்னா அவர் சொல்ற நிலைமையிலேயும் இல்லை. அதுதான். அது மட்டும் இல்ல, மத்திய அரசோட நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலைமையில அவர் இருக்காரு. ஸோ அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா மத்திய அரசோட நம்ம திட்டங்கள் எல்லாமே அவர் வந்து நிறைவேற்றி மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய அவரால் முடியும். இவங்க எல்லாமே விரோத போக்கு தான். இவங்க என்னமோ நாங்கள் தான் பெரிய ஆளுங்க காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா? இதனால மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இவங்க பண்ணலை தானே. இவங்க பாரு, அப்போ ஒரு பக்கம் மத்திய அரசு திட்டங்களை குறை சொல்றது, மோடிஜியை குறை சொல்றதுன்னு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரும் அப்படிதான், நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், டேடிக்கு பயப்பட மாட்டேன்னு பஞ்சு டைலாக் தான் விட்டுட்டு இருக்காரே தவிர நியாயமா ஒரு விஷயமே அவர் செய்யலை. அவர் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, நான் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் எனக்கு இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்தாங்கன்னா எல்லா ஹாஸ்டலுக்கு ஏசி போடுவேன் அப்படின்றாரு. இப்போ அவருக்கு என்ன, அவருக்கு வந்து இதுதான் அவரோட தரம். ஏசி போட்டால் போதுமா? ஏசி வச்சு மக்கள் வாழ்ந்துட முடியுமா? நியாயமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் செய்யலை. அவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு போஷாக்கா இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்களோட திங்கிங்கும் அப்படிதான் இருக்கும். அதுதான். என்ன இருந்தாலும் இந்த இடத்துல திமுக சொல்றது ஒரு விதத்துல சரியும் தான் மேம் தோணுது. ஏன்னா எங்கெல்லாம் பிஜேபி ஆளுதோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் கேட்காமலே நிதி கொடுக்குறாங்க. அந்த மாநிலங்களோட வளர்ச்சிக்காக பிஜேபி அரும்பாடுபட்டு உழைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல திமுக ஆளுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கூட தடுத்து வச்சிருக்காங்களோ? இது வந்து மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்ற விஷயம்தான். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமா வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து மறுக்க முடிஞ்சுதா இவங்க? இது வரைக்கும் அதுக்கு ஒரு மறுப்பு தெரியல. இல்லை நீங்கள் வாங்கலைன்னா நாங்கள் வாங்கல, அவங்க கொடுக்கலன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. உங்களால் அதை சொல்ல முடியலன்னா நீங்கள் வாங்கிட்டு இந்த தமிழக மக்களை வஞ்சிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். வாங்கினேன்னு சொல்லவும் முடியல, வாங்கலேன்னு சொல்ல முடியலன்னா அப்போ யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்களை ஏமாத்துறீங்க. சும்மா மக்கள், பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, மத்திய அரசு வந்து இவங்களுக்கு கொடுக்கல போல, அதனாலதான் இவங்க பண்ணல, இவங்க அதனாலதான் செய்யாம இருக்காங்க, அப்படித்தானே நினைக்கிறீங்க? அனைத்து மக்களுக்கும் இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கெல்லாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற எல்லாருமே இந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். என்டிஏ தலைமையிலான அதிமுக ஆட்சி 2026 வரணும் அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். மக்கள்கிட்ட நாங்க இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்க வந்து அந்த காரணங்களா என்ன சொல்லுவீங்க? எடப்பாடியார் ஆட்சி பண்ணும்போது அவருக்கு கிடைத்த காலம் வந்து கம்மியான காலம்தான். அந்த காலத்திலேயே வந்து தமிழகத்துக்கு 11 மெடிக்கல் காலேஜை வந்து மத்திய அரசோட ஒத்து போய் அவர் எடுத்துட்டு வந்தார். அது மட்டும் இல்லை,
கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து 7.5% முன்னுரிமை கொடுத்து இன்னைக்கு வந்து நியாயமாக படிக்கக்கூடிய திறமையான மருத்துவர்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக அவர் இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் குளங்கள், ஏரிகள் இதெல்லாம் தூர்வாரி மண் வளப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகள் எல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் முக்கியமாக அதை ஒரு ரீசனாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து நீர்நிலைகள் வந்து இன்னைக்கு தூர்வாரி அதை வந்து சரியான முறையில் எடுத்துட்டு வரலைன்னா பிற்காலத்தில் வந்து தண்ணி பிரச்சனை வருங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு முன்னேற்பாடாக எடுத்து அவர் பண்ணார். இது மாதிரி விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணார். விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்குறதுலேருந்து இந்த உழவர் செயலி அதெல்லாம் வந்து பண்ணார். நிறைய அதாவது அடித்தட்டு மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பண்ணினாங்க. அதனால மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் தலைமையில தான் வந்து தமிழக அரசு அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழக மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க. அதனால அவர் வரணுங்கிறது எல்லாரோட விருப்பமா இருக்கு. மேம், அப்புறம் இன்னொரு விஷயம், திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிச்சது அப்படின்னா இது வரைக்கும் பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரல, என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சு, அதுவும் எடப்பாடி முதல்வர் ஆயிட்டாருன்னா பாஜக டைரக்டா உள்ள வந்துரும், என்னமோ பூச்சாண்டி காட்டுற மாதிரி பாஜக உள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரியே மிரட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த வேற சொல்றாங்க, இந்த டபுள் இன்ஜின் வச்ச வண்டி வந்து என்னைக்குமே தேராதுங்க, சிங்கிள் இன்ஜின் மட்டும்தான் வெற்றியை நோக்கி ஓடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்களே. ஒரு இன்ஜின் வச்சாலே வண்டி நல்லா ஓடும், இதுல டபுள் இன்ஜின் வச்சுன்னா வண்டி இன்னும் ஃபோர்ஸா ஓடும். அதாவது பாரத பிரதமரும் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர், அவர் தாய்ப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நேரடியா பார்த்து அவர் வெளியவே சொல்றாரு. அதே மாதிரி வந்து இப்ப தமிழக முதல்வராக வரப்போகிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர். அவருக்கும் மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னென்ன இருக்கு பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து அவர் ஒரு கீழ்மட்ட ஒரு கிளை தலைவராக இருந்து தான் இன்னைக்கு முதலமைச்சராக வந்தார். அவருக்கும் வந்து மக்களோட கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். இப்படியே மத்திய அரசும் மாநில அரசு 2 பேருமே வந்து சாமானிய மக்களோட தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வரவங்க. அதனால இந்த இன்ஜினும் அந்த இன்ஜினும் சேர்ந்தா 2 டபுள் என்ஜின்ல இந்த ஆட்சி நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களோட கருத்தா இருக்கு. நிச்சயமா மேம், இந்த காலகட்டத்துக்கு திமுகவை ஏன் தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்கணும், என்டிஏ கூட்டணி தான் மலரணும் அப்படின்றத மிக தெளிவா சொன்னீங்க மேம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.